கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்த 4 மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்தில் இணைக்க வைத்த தேவனாகிய கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய பாதத்திலும் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, இந்த வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக தேவனை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. கடந்த 4 மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து எங்களோடு கூட நீர் இருந்து இந்த புதிய மாதமாகிய மே மாதம் 5வது மாதத்தை நீர் காண கொடுத்த உம்முடைய மேலான தயவுக்காக இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் அப்பா, நீர் எங்களுக்கு ஒரு தகப்பனை போல நீர் போஷித்து எங்களோடு கூட இருந்து ஆண்டவராய கர்த்தர் எங்கள் கண்ணீரை துடைத்து ஆண்டவராகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஏசப்பா நீங்கள் வந்து நின்று முழு பொறுப்பெடுத்து நடத்தி கொடுக்கும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நீர் வாரும் அப்பா. நீர் வந்துவிட்டால் அப்பா மகிமை இறங்குமே, நீர் வந்துவிட்டால் ஆசீர்வாதம் இறங்குமே, நீர் வந்துவிட்டால் எல்லா குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றப்படுமே. இந்த வேளையிலே கர்த்தரை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிறைத்தருளும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையினாலே தேவனாய் கர்த்தர் என்னை நிரப்ப வேண்டும் என்று வசனத்துக்கு தாகத்தோடு கூட வாஞ்சையோடு கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தினாலே ஒவ்வொருவரை நீர் உயிர்ப்பித்தருளுவீராக. எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நீர் அருளும் அப்பா. ஆண்டவரே, வழி இதுவே, இதிலே நடவுகள் என்று சொல்லுகிற வார்த்தை எங்கள் காதுகள் கேட்க பண்ணும் அப்பா. கோணலானவைகளை எல்லாம் நீர் செவ்வையாய் மாற்றுகிறவர். கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்திலே குற்றமற்றவர்களாக கபடற்றவர்களாக தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு நீர் போதித்து எங்களோடு கூட நீர் பேசும். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற சத்திய வார்த்தையினுடைய ஆழத்தின் அதிசயங்களை காணும்படி தேவதாசனுக்கு நீங்கள் கண்களை திறந்து கொடுத்து ஆவிக்குரியவைகளோடு கூட சம்மந்தப்படுத்தி நீங்கள் வெளிப்படுத்தி பேசுங்க. தேவதாசனுக்கும் விசேஷித்த தேவ ஆவியின் அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினாலும் நீங்கள் நிறைத்து உடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவரோடு கூட ஏசப்பா நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் பிழைக்கணும் அப்பா. உடைய வார்த்தையினாலே பிழைப்பு உண்டே. அந்த வார்த்தையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஊன்ற கட்டுங்க. எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நீர் எங்களுக்கு அருளி செய்தலும்படிக்கு செபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு கிடைத்தது. ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார். இந்த ஆலோசனையை எங்களுக்கு கொடுத்தார். என் பிள்ளைகளே, நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் என்று ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சாட்சி பகர்ந்து உடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு மகிமையான காரியத்தை நீங்கள் செய்தருளுங்கப்பா. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகட்டும். ஆரம்பத்திலிருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. பாடல் ஆராதனை வேளையிலே விடுதலையோடு கூட பாடி நாங்கள் ஆராதிக்கணும் அப்பா. வேத வாசிப்பு பகுதியிலும் இயேசுப்பா நீங்கள் பொறுப்படுத்த கொள்ளுங்க. இந்த ஆராதனையில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே. முழுவதுமாக கர்த்தர் நீர் அருள் செய்தருளுவீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் அப்பா. ஒருவர் கூட அப்பா அந்த காணொளியிலே இணைந்திருக்கிறவர்கள் ஒருவர் கூட வந்தவண்ணமாய் செல்லாதபடிக்கு இந்த ஆராதனை நிறைவிலே ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் திருப்திப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் அப்பா. ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்தருளும் அப்பா. எல்லா குறைவுகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திர நீர் மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் சமூகத்திலே கொடுத்து செபிக்கிறோம். உமக்கே கனமும் துதியும் மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற திருநாமத்திலே இந்த காணொலியை பார்க்க காத்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். எத்தனையோ மதங்கள் இருக்கலாம்,
மத நம்பிக்கைகளை மக்கள் பின்பற்றலாம். ஆனால் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்து 3ஆம் நாள் வெற்றி சிறந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே தாழ்மையாய் பலியாய் சிலுவையிலே ஜீவனை தந்திருக்கிறார். கடந்த வாரத்திலே நாம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடி அகமகிழ்ந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே 4 மாதங்களை நிறைவடை செய்து 5வது மாதத்தின் மாலை வேளையை காணும்படியான கிருபை தேவன் தந்திருக்கிறார். சங்கீதத்தில் ஒரு அழகான வசனம், தேவன் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன். ஒவ்வொரு நாளும் நன்மையினாலும் கிருபையினாலும் வழிநடத்துகிறவராயிருக்கிறார். கரம் பிடித்து வழிநடத்துகிறவராயிருக்கிறார். உற்சாகமாய் சேர்ந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து அவரை பாடுவோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஈடாக இந்த உலகத்திலே யாருமே இல்லை. அந்த அன்பை எண்ணி கவலைகளை அவருடைய பாதத்தில் வைத்து உற்சாகமாய் இந்த மாலை வேளையிலே உயிர்த்தெழுந்த இறைவனை உற்சாகமாய் துதித்து சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். இஸ்ரவேல் மக்களை கானானை நோக்கி வழிநடத்தும் போது பார்வோனின் சேனைக்கு எதிராக செல்லும் பொழுது செங்கடல் தடையாக இருந்தது. செங்கடலை பிளந்த ஆண்டவர் அந்த மக்களை வழிநடத்தினார். 5வது மாதத்தின் மாலை வேளையிலே உங்களையும் என்னையும் பிரச்சனைகளிலிருந்து, கவலைகளிலிருந்து, கண்ணீரிலிருந்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். மாற்ற கிருபையுள்ளவராயிருக்கிறார். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். அனைவரும் சேர்ந்து உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். உற்சாகமா, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். நம்மை நேசிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்கின்ற எண்ணம் நமக்குள்ளாக இருக்கலாம். பெற்றவர்கள் பிள்ளைகளை மறந்து போகலாம், உடன் பிறந்தவர்கள் மறந்து போகலாம். ஆனால் உங்களையும் என்னையும் மறக்காத ஆண்டவர், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் நினைத்து நமக்காக வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து நாம் சந்திப்போம். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே.
உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை பிளந்து ஜனங்களின் தாகத்தை தீர்த்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அதிசயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் வாருங்க சுவாமி, என்னுடைய பாவங்களை மன்னியுங்க சுவாமி என்று அறிக்கை செய்யும் பொழுது உள்ளத்தில் வந்து வாசம் செய்வார், அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். சேர்ந்து 3ஆம் சரணத்தை பாடுவோம். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். அனைவரும் சேர்ந்து உம் நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அனைவரும் சேர்ந்து வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மற்றொரு தெரிந்த பாடலை பாடுவோம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளலாமே. நாசியிலே சுவாசத்தை ஊதி அவருடைய சொந்த சாயலிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். இந்நாள் வரை காத்து வழி நடத்தியிருக்கிறார். 5வது மாதத்தின் மாலை வேளையை காணும்படியான கிருபை செய்திருக்கிறார். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இருந்த எத்தனையோ பேர் இன்று நம்மோடு கூட இல்லை. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டெடுத்து வழி நடத்தி வருகிறார். ஆகவே அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதித்து ஸ்தோத்திரித்து பாடுவோம். என்னேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து பாடுவோம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கமுள்ள ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஆண்டவர், நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர். வாழ்க்கையிலே பொறுமை தேவை, நீடிய சாந்தம் தேவை. ஆவியின் கனிகளை அலங்கரிக்கும் பொழுது சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஆண்டவர்
வழிவகை செய்வார். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. ஐயா, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என்னை சுராஜா ஸ்தோத்திரம், என்னை சுராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஆண்டவரே, துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்த ஆராதனை செய்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருடைய பாதத்திலே படைத்து இந்த மாலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலே அவரை ஆராதனை செய்து சேர்ந்து பாடுவோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஐயா, துதிகனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என்னை சுராஜா ஸ்தோத்திரம், என்னை சுராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்திலே வரும் பொழுது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் இருந்து உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் குரல்தனை கேட்டு விடுதலை தருகிற ஆண்டவர். இந்த சரணத்தின் பொருளை உணர்ந்து கேட்கப் போகிற சத்தியத்திற்கு இதய கதவுகளை திறந்து வைத்து வேண்டி சேர்ந்து பாடுவோம். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. ஐயா, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. சேர்ந்து என்னை சுராஜா ஸ்தோத்திரம், என்னை சுராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்றம் முதல் எனக்காய் சிலுவையிலே அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்தவரே, துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கடைசி சரணத்தை பொருளை உணர்ந்து பாடுவோம்.
உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தவர், துரோகிகளாய் வாழ்ந்த நம்மை மீட்டு நமக்காக விடுதலை தந்தவர். சேர்ந்து பாடுவோம். உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீ ஐயா, உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீ, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ, என்னை சுராஜா ஸ்தோத்திரம், என்னை சுராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 9 முடிய. லூக்கா 3:2 முதல் 9 முடிய. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதித்தோம், ஸ்தோத்திரித்தோம். இப்பொழுது பாவங்களை அறிக்கையிடும்படியாக, அவரை ஆராதனை செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெற வேண்டுமென்றால் நீங்களும் நானும் செய்த பாவங்கள் தடையாக இருக்கலாம். வசனம் அழகாய் சொல்கிறது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த இரக்கத்தை பெறுவதற்காக நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும். பாவங்களை அறிக்கையிட்டு அர்ப்பணித்து இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து ஜபசந்தையோடு சேர்ந்து பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். ஐயா இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன்
உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. ஆண்டவரே, உம்மை நான் மறுதலித்தேனே. ஆண்டவரே, உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நேராக சென்றேனே, பின்வாங்கி போனேனே. ஆண்டவரே, என்னை மன்னியுங்க சுவாமி, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி என்று சொல்லி அர்ப்பணித்து பாடுவோமா? சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்வன் கடைசி நேரத்திலே தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்துக் கொண்டார். நீங்களும் நானும் இந்த கடைசி காலம் வரை நாம் செய்த பாவங்களை அறிக்கையிடாமல் இருக்கும் பொழுது நித்திய வாழ்வு கண்டிப்பாக கிடைக்காது. சேர்த்து பாடுவோம். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேனையா, உம் வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நாம் சிந்துகிற கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைத்து பதில் தருகிற ஆண்டவர். நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே, கண்ணீரோடும் பாதத்தில் வருகிறேனே சுவாமி, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரே உடைய பாதத்தில் வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க சாமி என்று சொல்லி ஒருமையை அர்ப்பணித்து பாடுவோம். வாழ்நாளை எல்லாம் வீணானாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணானாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அடுத்த சரணத்தை பாடும் பொழுது ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். உங்களுடைய கண்ணீரை மாற்ற வல்லவராயிருக்கிறார், களிப்பை தருகிற ஆண்டவராயிருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே நீங்க வாங்க சுவாமி, எங்க வீட்டுக்கு தலைவரா நீங்க இருங்க சுவாமி என்று சொல்லி வீட்டிற்கு வரவழைக்கும் பொழுது ஆண்டவர் வர வல்லவராயிருக்கிறார். இந்த காணொளி வாயிலாக உங்களோடு பேச வல்லவராயிருக்கிறார், சத்தியத்தின் மூலமாக உங்களோடு இடைப்பட வல்லவராயிருக்கிறார். கடைசி சரணத்தை பாடி அர்ப்பணித்து நிறைவு செய்வோம். அழகு மாயையும் நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணம் ஒரு நாள் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரே. ஜபசிந்தியோடு பாடும். அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே,
அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே. வல்ல ஆண்டவரை சுவண்டை, வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரை சுவண்டை. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம் அண்டை வரும் பொழுது நித்திய ஜீவன் உண்டு ஆண்டவரே, சமாதானம் உண்டு ஆண்டவரே, மகிழ்ச்சி உண்டு ஆண்டவரே. அதை நம்பி உம்முடைய பாதத்தில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வருவதற்கு கிருபை தாங்க சுவாமி. ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானம் நிலைக்கட்டும் ஆண்டவரே. சிலுவையிலே நீர் சிந்தின ரத்தம் இவருடைய பாவங்களை கழுவட்டும் ஆண்டவரே. உடைய பாதத்திலே வெறுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது சந்தோஷமான, நிம்மதியான, சமாதானமான வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களிலே அமைதி நிலவட்டும், சந்தோஷம் நிலவட்டும், சமாதானம் நிலை பெறட்டும் ஆண்டவரே. இந்த காணொலிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சத்தியத்தை தருகிற அருமையான அண்ணனுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தெய்வீக கிருபை, இரக்கம், பிரசனம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கிருபை இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் உடைய பிரசனத்தால் வழி நடத்துங்க. அடுத்த மாதத்தின் மாலை வேளையை காணும் வரை உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கண்ணீரோடு அர்ப்பணித்தவர்களை களிப்பாய் மாற்றுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்தி வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த மே மாதத்திலும் காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிற கிருபைகளுக்காக தேவனாகிய கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பதாக கண்களை மூடி நம் ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம்
பிதாவே, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மே மாதத்திலும் நாங்கள் காலடி எடுத்து வைக்க உதவி செய்த கிருபைக்காக உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துமே. ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நீர் வேத வசனத்தின் மூலம் நீர் இடைப்படும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற வசனத்தின்படி நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை நீர் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக லூக்கா 3வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும். வேதத்தில் இந்த வசனத்தை நாம் தியானித்து பார்க்கக்கூடிய இந்த வேளையில் லூக்கா 3வது அதிகாரம் இந்த 4வது வசனத்தில் ஒரே ஒரு காரியத்தை, அதாவது 2 வார்த்தைகளை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். கோணலானவைகள் செவ்வையாகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. கோணலானவைகள் செவ்வையாகும் என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2 வார்த்தைகளை மாத்திரம் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், கோணலான காரியங்கள் செவ்வையாகும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். ஏன் சில காரியங்கள் கோணலானது, அதாவது சிக்கலானது? என கருமையானவர்களே, இந்த நாளில் அதை குறித்து நாம் தியானித்து நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி ஒரு மனிதன் மூலமாக, அதாவது நம் மூலமாக ஒரு காரியம் கோணலானதை நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி செவ்வையாக்குகிறார், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தே நாம் இந்த நாளில் தியானிக்கப் போகின்றோம். என கருமையானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது கோணலானவைகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இது நடந்து முடிந்த காரியம். கோணலானவைகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நடந்து முடிந்த ஒரு காரியத்தையும், செவ்வையாகும் என்று சொல்லக்கூடிய காரியம் இனி நடக்கப் போவதையும் குறித்து நம் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த கோணலானதற்கு காரணம் என்ன என்பதை ஏசாயா 59வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் வேதம் என்ன சொல்லுகின்றது என்பதை வாசிக்க கேட்போம். ஏசாயா 59:8 வாசிக்கலாம். சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். வேதம் சொல்லுகின்றது, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகின்றது. இந்த காரியத்தை கோணலாக்கினது யார் என்பதை இந்த வசனம் சொல்லுகின்றது. பாருங்கள், தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது என்றால், நாமே நம்முடைய பாதைகளை சில வேளைகளில் கோணலாக்கி கொள்ளுகின்றோம், அதாவது சிக்கலாக்கி கொள்ளுகின்றோம். என கருமையானவர்களே, இந்த நாளில் எப்படி ஒரு மனிதனுடைய பாதை கோணலாகின்றது, அதாவது சிக்கலாகின்றது என்பதை குறித்து முதலாவது நாம் தியானிக்க போகின்றோம். என கருமையானவர்களே, வேதத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை ஒரு சம்பவத்தின் மூலம் நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். இந்த கோணலானவைகள் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காரியத்தை நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய காரியங்கள் பல காரியத்தின் நிமித்தம் கோணலாக்கப்படலாம். இதில் ஒரு காரியத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். அதாவது, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி நாமே நம்முடைய பாதைகளை கோணலாக்கி கொள்ளுகின்றோம்.
என்று வேதவசனம் சொல்லுகின்றது. மனிதர்களே தங்களுடைய பாதைகளை சில நேரத்தில் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் பொழுது அந்த காரியத்தை செய்து அது சிக்கலாகி போய்விடு, முழுவதும் கோணலாகி விடுகின்றது. அந்த நேரத்தில் மனுஷன் மிகவும் கலங்கி நிற்கின்றான். நான் என்ன செய்வது, ஒரு சிக்கலுக்குள்ளாக நான் போய் நிற்கின்றேனே என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காரியம் வேதத்தில் நடக்கக்கூடிய அந்த காரியத்தை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளில் ஒரு காரியத்தை நம்ம செய்ய தொடங்குகின்றோம். அந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அது சிக்கலுக்குள்ளாக கொண்டு போய் நம்மை விட்டு விடுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது சிக்கலுக்குள்ளாக போனவுடன் நான் என்ன செய்வதென்று தெரியாமல் நாம் திகைத்து நிற்போம். எனக்கு அருமையானவர்களே, அதே போல ஒரு சம்பவம் வேதத்தில் நடக்கின்றது. அப்படி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாமவே சில காரியத்தை செய்தது சிக்கலுக்குள்ளாக போயிருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பாதைகளை நாமே கோணலாக்கி கொண்டோம் என்று வைத்துக் கொள்ளுவோம். அதை எப்படி செவ்வையாக்குவது? அது மனிதர்களால் முடியாது. சிக்கலாக்க மனுஷனால் முடியும். ஆனால் அந்த சிக்கலை, எனக்கு அருமையானவர்களே, நேராக்குவது என்பது மிகவும் கடினமான காரியம். அந்த காரியத்தை மனிதர்களால் செய்யவே முடியாது. அதை தேவனாகிய கர்த்தரால் மட்டுமே கோணலானவைகளை செவ்வையாக்க முடியும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகின்றது. பிரசங்கி 1 அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். பிரசங்கி 1 அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், கோணலானதை நேராக்க கூடாது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. ஒருவேளை நம்முடைய பாதைகளை நாமே கோணலாக்கி கொண்டோம், சிக்கலாக்கி கொண்டோம் என்றால் அதை நேராக்க கூடாது என்று சொன்னால் நேராக்க முடியாது என்று சொல்லி வேதமே சொல்லுகின்றது. பிரசங்கி 1 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். கோணலானதை நேராக்க கூடாது. கருமையானவர்களை, கோணலானதை நேராக்க கூடாது என்றால் நேராக்க முடியாது என்று சொல்லி மனுஷனால் அந்த காரியத்தை செய்யவே முடியாது. மனுஷன் ஒரு காரியத்தை செய்து சிக்கலுக்குள்ளாக போய்விடுவான். ஆனால் அந்த சிக்கலில் இருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுடைய குடும்பம் இப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்கலுக்குள்ளாக நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுக்காகவே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் பேசுகின்றார். உங்களை, நீங்கள் குடும்பமாக அந்த சிக்கலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உங்களை அதிலிருந்து தேவனாகிய கர்த்தர் வெளியே கொண்டு வரும்படிக்கு விரும்புகின்றார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த நாளில் வேத வசனத்திலிருந்து நம்ம தியானிப்போம். என கருமையானவர்களே, வேதம் சொல்லுகின்றது, வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எதற்காக? அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சம்பவங்களை நம்ம தியானித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனத்தில் உள்ள காரியத்தை நாம் கையாளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார். வேதத்தில் ஒரு குடும்பத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நமக்கு தெரிந்த சம்பவம் தான். எப்படி ஒரு குடும்பம் சிக்கலுக்குள்ளாக போகின்றது, தாங்களே தங்களுடைய பாதைகளை எப்படி கோணலாக்கி கொள்ளுகிறார்கள், சிக்கலாக்கி கொள்ளுகிறார்கள் என்பதை பாருங்கள். என கருமையானவர்களே, ஆதியாகமம் 27வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 27வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகின்றோம். இதில் ஈசாக்கு ரெபேக்காள் தம்பதியினரை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தம்பதியினர் குழந்தை பாக்கியத்துக்காக தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவர்கள் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கின்றார்கள். ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு பின்பதாக, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு இரட்டை பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். மூத்தவனுடைய பெயர் ஏசா என்றும் இளையவனுடைய பெயர் யாக்கோபு என்றும் வேதம் சொல்லுகின்றது. அப்படி அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நிகழ்கின்றது. என கருமையானவர்களே, குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு காரியம் நிகழக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சாதாரணமான காரியம் போல நமக்கு தெரியலாம். அந்த நேரத்தில் என்ன நடக்கின்றது என்பதை நம்ம பார்த்தோம் என்றால், இந்த குடும்ப தலைவனாகிய ஈசாக்கு வயதானதின் நிமித்தம் அவனுடைய கண் பார்வை மங்கி போனது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. அந்த ஈசாக்கினுடைய கண் பார்வை மங்கி போயிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய மூத்த குமாரனை அழைத்து அவனோடு கூட பேசுகின்றான். இந்த காரியம் எல்லாம் நாம் அறிந்தது தான். என கருமையானவர்களை, அவனை ஆசீர்வதிக்க அவன் விரும்புகின்றான். இதை
மனைவியாகிய ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். தன் புருஷன் மூத்த குமாரனோடு கூட பேசி கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை கேட்கின்றாள். எனக்கு அருமையானவர்களே, இதே போல நாமும் சில காரியத்தை கேட்கலாம். எனக்கு அருமையானவர்களே, கேட்ட உடனே சில வேளைகளில் நாம் செயல்பட தொடங்குகிறோம். பாருங்கள், அந்த செயல்படக்கூடிய காரியம் கர்த்தருக்கு சித்தமானதா இல்லையா என்பதை குறித்து நாம் யோசித்து பார்ப்பது கிடையாது. அதனால் தான் இன்றைக்கு பல சிக்கல்களுக்குள்ளாக நம்ம போய்விடுகின்றோம். எந்த ஒரு காரியமானாலும் சரி, அந்த காரியத்தை செய்யும் முன்பதாக இது ஆண்டவருக்கு சித்தமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தில் ஈசாக்கினுடைய மனைவியாகிய ரெபேக்காள் தன் புருஷன் மூத்த குமாரனோடு கூட பேசி கொண்டிருப்பதை கேட்கின்றாள். அவனை ஆசீர்வதிக்கப் போகின்றதை, தன்னுடைய புருஷன் மூத்த குமாரனை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதை அறிந்த உடனே அவள் ஒரு காரியத்தை இப்பொழுது செய்ய போகின்றாள். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்தது தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சில வேளைகளில் நீங்கள் குடும்ப தலைவராக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், வீட்டிலே பிள்ளைகளாக இருக்கலாம். ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். பார்த்த உடனே நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியம் உங்களுடைய பார்வையில் அது சரியானதாக தெரியலாம். அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் முன்பதாக அந்த காரியம் தேவனுக்கு சித்தமானதா, அந்த காரியம் தேவனுக்கு பிரியமானதா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ரெபேக்காள் அதை குறித்து கொஞ்சம் சிந்திக்கவில்லை. நாம் செய்ய போகிற இந்த காரியம், அவர் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த காரியம் அவள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருப்பாள் என்றால் இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை அவள் அறிந்திருப்பாள். அவள் அதை குறித்து கொஞ்சம் கூட சிந்திக்கவில்லை. அந்த நேரத்தில் அவள் செய்த காரியம் எல்லாம் நமக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, நான் அந்த சம்பவத்துக்குள்ளதாக நான் போக விரும்பவில்லை. அந்த நேரத்தில் இளைய குமாரனை அனுப்பி மூத்தவன் பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை குறுக்கு வழியில் போய் இளைய குமாரன் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவனை திட்டம் தீட்டி அனுப்புகின்றாள். இந்த காரியம் எல்லாமே எனக்கு அருமையானவர்களே அந்த குடும்பத்தை சிக்கலுக்குள்ளாக கொண்டு போகின்றது. அந்த குடும்பத்தினுடைய காரியங்கள் கோணலாக்கப்படுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்பம் நாம் செய்த ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தம், குடும்ப தலைவி செய்த ஒரு காரியத்தின் நிமித்தம் குடும்பமே கோணலான குடும்பமாக, எனக்கு அருமையானவர்களே, குடும்பமே ஒரு சிக்கலுக்குள்ளாக போய்விடக்கூடியதை நம்ம காண்கின்றோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இளைய குமாரன் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு குறுக்கு வழியில் போய் தகப்பனிடத்தில் போய் நான் தான் மூத்த குமாரன் என்று சொல்லி தகப்பனை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வெளியே வந்து விடுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, அதன் பின்பதாக மூத்த குமாரன் தன் தம்பியால் அவன் ஏமாற்றப்பட்டான், வஞ்சிக்கப்பட்டான் என்பதை ஏசா அறிந்தவனாக தன் தம்பி மீது மிகுந்த கோபம் கொள்ளுகின்றான். அப்பொழுது அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும், அன்றைக்கு அவனை கொன்று போடுவேன் என்று சொல்லி மிகுந்த கோபமாக, எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்துக்குள்ளதாக சிக்கலுக்கு மேலாக சிக்கல் வரத் தொடங்குகிறதுக்கு ஒரே காரணம் என்னவென்றால், நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் முன்பதாக இது ஆண்டவருக்கு சித்தமா, இது ஆண்டவருக்கு பிரியமானதா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்காவிட்டால் அந்த காரியத்தை நீங்களாகவே சிக்கலுக்குள்ளாக கொண்டு போகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. அதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய சித்தத்தை, எனக்கு அருமையானவர்களே, அந்த காரியத்தை குறித்தே அவர்கள் கவலைப்படுவது கிடையாது. கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை குறித்து யோசித்து பார்ப்பதே கிடையாது. அதன் நிமித்தம் சிக்கலுக்குள்ளாக போகக்கூடிய அந்த காரியத்தில் இப்பொழுது அவளை பொறுத்த மட்டில் என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தன் இளைய குமாரனை அவள் அழைக்கின்றாள். அவள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். மிகுந்த வேதனையோடு கூட அவள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய
லாபானிடத்துக்கு ஓடி போய் அவள் என்ன சொல்லுகின்றாள்? என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு நீ ஓடி போய். எனக்கு அருமையானவர்களே, இங்கிருந்து நீ ஓடி போய் விடு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்கள், வாசிக்கலாம். உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. எனக்கு அருமையானவர்களே, பல காரியங்களை அவள் செய்யக்கூடியதை நம்ம பார்க்க முடிகின்றது. முதலாவது, தன் புருஷனிடத்தில் இளைய குமாரனை அனுப்பி பொய் சொல்லும்படிக்கு காரியத்தை செய்கின்றாள். அடுத்தபடியாக இளைய குமாரனை பாதுகாப்பதற்காக அவள் செய்யக்கூடிய காரியம், இப்பொழுது தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அவனை அனுப்பும்படிக்கு காரியத்தை செய்கின்றாள். எனக்கு அருமையானவர்களே, அவள் சொல்லுகின்றாள், உன்னுடைய சகோதரனுடைய கோபம் தணியும் மட்டும் சில நாள் நீ அவனிடத்தில் இரு. 45வது வசனத்தை வாசியுங்கள். உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றார். எனக்கு அருமையானவர்களே, மிகுந்த கண்ணீருக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக அந்த குடும்பம் கடந்து போகின்றது, ஒரே ஒரு ஸ்திரீயினுடைய செயலின் நிமித்தம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அது தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமானதா இல்லையா என்பதை கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்த்து செயல்படாவிட்டால் அந்த காரியம் நம்மை சிக்கலுக்குள்ளாக, எப்படி அது சிக்கலுக்கு மேலாக சிக்கலுக்குள்ளாக கொண்டு போய் விடுகின்றது என்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனைக்குள்ளாக கடந்து போனவனாக இப்பொழுது இளைய குமாரனாகிய யாக்கோபு அங்கு தன் தகப்பன் தாயை விட்டு புறப்படக்கூடிய ஒரு நிலைமை. குடும்பத்தில் அதுக்கு பிறகு சந்தோஷம் சமாதானம் இருந்திருக்குமா என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் குடும்பம் ஏன் சந்தோஷத்தை இழந்து போனது? அந்த குடும்பம் சந்தோஷத்தை இழந்து போனதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, குடும்பத்தில் உள்ள நாம் தான். எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்களை அல்ல, குறை சொல்லுவதல்ல, நம்முடைய குடும்பம் சந்தோஷத்தை இழந்து போனதற்கு காரணம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய பிரியமானது, தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்காதபடிக்கு நாம் செயல்பட்டதின் விளைவு தான் நம்முடைய குடும்பம் சந்தோஷத்தை இழந்து போனது. எனக்கு அருமையானவர்களே, இதே போல உங்களுடைய குடும்பத்திலும் ஏதாவது ஒரு காரியத்தில் நான் இப்படி இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று நீங்கள் ஒருவேளை தீர்மானம் எடுத்து இந்த காரியத்தை செய்யும்படிக்கு நீங்கள் நினைத்திருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் முன்பதாக ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில், ஆண்டவரே, இந்த காரியம் உமக்கு பிரியமானதா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேகர் சொல்லுவார்கள், அவருடைய சித்தத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி. இதில் சாதாரணமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அவருடைய சித்தம். எனக்கு அருமையானவர்களே, எது தேவனுடைய சித்தம், எது தேவனுக்கு பிரியமானது என்பதை நாம் கண்டுகொள்ள எளிதிலே அந்த காரியத்தை கண்டுகொள்ள முடியும். இது அவருக்கு பிடிக்கும், இது அவருக்கு பிடிக்காது என்பதை நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எளிதில் கண்டு கொள்ள முடியும். ரெபேக்காள் மாத்திரம் கொஞ்சம் சிந்தித்திருப்பாள் என்றால், நான் செய்ய போகிற இந்த காரியம் தேவனுக்கு பிரியமானது அல்ல என்பதை மாத்திரம் அவள் சிந்தித்திருப்பாள் என்றால் எந்த ஒரு காரியத்தையும் அவள் செய்திருக்க மாட்டாள். எனக்கு அருமையானவர்களே, குடும்பம் சிக்கலுக்குள்ளாக போனது. அதன் நிமித்தம் எல்லாமே கோணலாகி போனது. வேதம் சொல்லுகின்றது, கோணலானதை செவ்வையாக்க நேராக்க முடியாது, நேராக்க கூடாது என்று வேதவசனம் சொல்லுகின்றதே, நேராக்க முடியாது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், இவள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரெபேக்காளை பொறுத்த மட்டில் நான் ஒரு காரியத்தை செய்தேன், அதன் நிமித்தம் இப்பொழுது என் குடும்பமே சிக்கலுக்குள்ளாக போய்விட்டது. என் குடும்பம் சிக்கலுக்குள்ளாக போய் எல்லாமே கோணலாகி விட்டது. எங்கள் குடும்பம் சந்தோஷத்தை இழந்து போனது. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல ஈசாக்கும் ரெபேக்காளும் வேதனையோடு கூட இருக்கக்கூடிய அந்த காரியம், மகன் வீட்டை விட்டு புறப்பட வேண்டிய ஒரு நிலைமை. அந்த இடத்திலிருந்து அவன் புறப்பட்டு போய்விடுகின்றான். இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இவன் இந்த யாக்கோபு கடந்து போகும் பொழுது யோசித்திருப்பான்,
நான் என்னுடைய தாயார் சொன்ன ஒரு காரியத்தை நான் கேட்டேன். இந்த காரியத்தை செய்ததின் நிமித்தம் இப்படி ஒரு சிக்கலுக்குள்ளாக மாட்டிக்கொண்டேனே. நான் என் வீட்டுக்குள்ளாக கூட இருக்க முடியாத ஒரு நிலைமை, வீட்டிலிருந்து இப்பொழுது நான் துரத்தப்பட்டது போல இந்த இடத்திலிருந்து நான் ஓடிப்போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டேனே என்று மிகுந்த வியாகுலப்பட்டவனாக, எனக்கு அருமையானவர்களே, தகப்பன் தாய் இருந்தும் இந்த வேளையில் அவன் யாருமே இல்லாத ஒரு மனுஷனை போல ஒரு தெருவிலே படுத்திருக்கக்கூடிய நிலைமையை பாருங்கள். பரிதாபமான நிலைமையை வேதம் காட்டுகின்றது. இந்த இடத்துல பாருங்கள், ஆதியாகமம் 28வது அதிகாரம், ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து, ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய கல்லை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். எனக்கு அருமையானவர்கள், அவனுடைய தலையினையை பார்த்தீர்களா? ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு கீழாக வைத்ததில் படுத்துக் கொள்ளுகின்றான். அவனுடைய நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். குடும்பம் சிக்கலுக்குள்ளாக போகக்கூடிய நேரத்தில், இந்த நேரத்தில் இளைய குமாரனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, தாய் தன்னுடைய குமாரன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் அவள் செய்த காரியத்தின் நிமித்தம் மகனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்ததா? அநேகர் நினைத்து கொள்கிறோம், அவன் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வந்தானே என்று. எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் இந்த சம்பவத்தை நம்ம வாசித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகின்றார். அந்த வாக்கு பண்ணக்கூடிய காரியத்தை பார்த்த உடனே யாக்கோபு செய்தது எல்லாமே ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகின்றோம். அதுதான் தவறு. எனக்கு அருமையானவர்களே, தகப்பனை ஏமாற்றக்கூடியதை தேவன் ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார். ஒருத்தருக்கு துரோகம் செய்யக்கூடிய காரியத்தை, பொய் சொல்லி ஒரு காரியத்தை வாங்கி கொண்டு போகக்கூடிய காரியத்தை தேவன் ஒருபோதும் ஆண்டவர் அங்கீகரிப்பது கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை பாருங்கள். அநேகருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன? இப்படி செய்த ஒரு காரியத்தை செய்த யாக்கோபை தேவனாகிய கர்த்தர் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணி அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னோடு இருந்து, ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். இப்பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகின்றார் சொப்பனத்தில். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை அவன் காண்கின்றான். வாசிக்கலாம். நான் உன்னோடு இருந்து, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளித்து விழித்த போது, எனக்கு அருமையானவர்களே, தூங்கும் பொழுது ஒரு சொப்பனம் பார்க்கின்றான். சொப்பனத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட பேசுகின்றார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உன்னோடே இருப்பேன். எனக்கு அருமையானவர்களே, அநேகர் இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இவ்வளவு காரியத்தை செய்தவனோடு கூட எப்படி தேவனாகிய கர்த்தர் இருப்பார்? அவனோடு கூட தேவனாகிய கர்த்தர் எப்படி வருவார்? அவனுக்கு எப்படி வாக்கு பண்ணினார் என்று ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு காரியத்தை செய்ததின் நிமித்தம் மிகுந்த வியாகுலப்படக்கூடிய அவன் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டவனாக, இப்பொழுது அவனை பொறுத்தமட்டில் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கின்றான். யாக்கோபை பொறுத்தமட்டில் இப்பொழுது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில், எனக்கு அருமையானவர்களே, தாய் தகப்பன் இருந்தும் இப்பொழுது தாய் தகப்பன் இல்லாதவனைப் போல ஒரு தெருவிலே நின்று கொண்டிருக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு இரக்கம் காண்பிக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் அவன் தனியாக இனிமேல் யாருமே இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய அவனுக்கு தேவனாகிய கர்த்தரும் இப்பொழுது அவனுக்கு விரோதமாக காரியத்தை செய்வார் என்றால் அவனுடைய நிலைமை பரிதாபமாகிவிடும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாகிய இருக்கிறபடியினால், நம் ஆண்டவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறபடியினால், அவனை பொறுத்தமட்டில் குடும்ப சூழ்நிலைமையின் நிமித்தம் அவன் இப்படி செய்தபடியினால் நான் அந்த காரியத்தை, எனக்கு அருமையானவர்களே, அது நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் அவனை மேலும் வேதனைப்படுத்த
விரும்பாமல் அவனுக்கு ஆண்டவர் பின்னால செய்ய போகிற ஒரு காரியத்தை குறித்து வாக்கு பண்ணுகிறார். சொப்பனத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து அவனோடு கூட பேசுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இரக்கமுள்ளவரானபடியினால தான் இந்த நேரத்தில் வேதனையோடு கூட இருக்கக்கூடிய அவனை மேலும் வேதனைப்படுத்த விரும்பாமல் தேவனாகிய கர்த்தர் அவனை திடப்படுத்தும்படிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, உடனே நாம் நினைத்து கொள்ளக்கூடாது ஆண்டவர் அவன் செய்த காரியம், இதற்கு முன்பதாக தகப்பனை ஏமாற்றின காரியம் எல்லாம் ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, அவன் செய்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, அந்த காரியம் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். காரணம் என்னவென்றால், பின்னாலே பல ஆண்டுகளுக்கு பின்பதாக அவன் தேவனிடத்தில் போய் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று சொன்ன நேரத்தில் தான் ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது அவனோடு கூட பேசுகின்றார். உன் பேர் என்ன என்று சொல்லி இந்த இடத்திலேயே அவனிடத்தில் தேவனாகிய கர்த்தர் பேசியிருக்க முடியும். உன் பேர் என்ன என்று கேட்டிருக்க முடியும். நீ செய்த காரியம் என்ன என்பதை கேட்டிருக்க முடியும். என கருமையானவர்களே, ஏன் அவர் அந்த நேரத்தில் கேட்கவில்லை என்றால், ஒரு மனுஷன் வேதனையோடு கூட இருக்கின்றான். அவன் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருக்கும் பொழுது மேலும் வேதனைப்படுத்தாத கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அவர் மனுஷன் அல்ல, தேவனாகிய கர்த்தர். நாளொன்று வரும், அந்த நாள் அவனிடத்தில் அந்த காரியத்தை குறித்து கேட்டுக்கொள்ளுவோம். இப்பொழுது அவனிடத்தில் நாம் இந்த காரியத்தை கேட்டு அவனை வேதனைப்படுத்த வேண்டாம். இப்பொழுது அவன் ஆதரவற்றவனாக நிற்கின்றான். என கருமையானவர்களே, ஒரே ஒரு காரியத்திற்காகத்தான் அவனுக்கு வாக்கு பண்ணினார். அவன் ஆதரவற்றவனாக நின்று கொண்டிருக்கின்றான். எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாதவனாக நின்று கொண்டிருக்கின்றான். என கருமையானவர்களே, முன்னாலே நடந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தையே தன் அண்ணனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது ஒன்றும் இல்லாதவனாக இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறான். வீட்டிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒன்றும் இல்லாதவனாக பின்னால் அவன் சொல்லுகின்றான் இடத்துல வெறும் கோலும் கையுமாக புறப்பட்டு வந்தவன். எனக்கு அருமையானவர்களே, ஒன்றும் இல்லாமல் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றான். ஆதரவற்றவனாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் இரக்கம் காண்பிக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, எப்படி லூக்கா 15வது அதிகாரத்தில் இளையகுமாரன் ஆதரவற்றவனாக வந்து நின்று எல்லாவற்றையும் இழந்து அவனை பொறுத்தமட்டில் ஒரு பரிதாபமான நிலைமையில நிற்கும் பொழுது தகப்பன் அவனுக்கு இறங்கினது போல தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்தில் யாக்கோபுக்கு இறங்குகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோபு ஒரே ஒரு காரியத்தை கண்டறிந்து கொண்டான். நான் என் தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் நான் விழட்டும், என் தேவனாகிய கர்த்தரை நான் தொழுது கொள்ளட்டும், இனி எனக்கு அவர்தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி அவன் என்ன செய்கின்றான்? சொப்பனம் கண்டவன் இந்த காரியத்தை கண்டு எழுந்த உடனே அவன் செய்கின்ற அந்த காரியத்தை பாருங்கள். அவன் ஆதியாகமம் 28வது அதிகாரம், ஆதியாகமம் 28வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். அதிகாலையில் யாக்கோபு எழுந்தான். தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதும் ஆண்டவர் வாக்கு பண்ணின காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். வாசிக்கலாம். தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஒன்றும் இல்லாதவனாக அவன் இருந்திருக்கின்றான் என்பதை இந்த இடத்துல சொல்லி இருக்கின்றது. நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினாலும், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன், அந்த காரியத்தை நீங்கள் செய்வீர் என்று நினைக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால். ஒரு வார்த்தை சொல்லுகின்றான், என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால்
இருப்பேனானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். கருமையானவர்களே, கலகம் பண்ணி இந்த இடத்திலிருந்து ஒரு கலகம் உண்டாகிவிட்டது. சிக்கலுக்கு மேல் சிக்கல் என் குடும்பத்தில் உண்டாகிவிட்டது. என் தேவனாகிய கர்த்தர் என்னை சமாதானத்தோടെ திரும்பி வர பண்ணுவாரானால், என கருமையானவர்களே, அவன் சொல்லுகின்றான், திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். என கருமையானவர்களே, கர்த்தருடைய பாதத்தில் அவன் சரணடைகின்றான். 22வது வசனத்தை வாசிக்கலாம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். கருமையானவர்களே, இந்த சம்பவத்துக்கு பின்பதாக யாக்கோபு தேவனாகிய கர்த்தரோடு கூட நெருக்கமாகின்றான். ஆண்டவராகிய கர்த்தர் பாதத்தில் விழுந்து சரணடைகின்றான். என கருமையானவர்களே, இந்த காரியம் ஒரு பக்கம் யாக்கோபினுடைய காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைத்தேன். ஏன் அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை, தகப்பனை ஏமாற்றினவனுக்கு ஆண்டவர் எப்படி ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி ஆதரவற்றவனாக நிற்கின்றான். அவன் செய்த காரியத்தின் நிமித்தம் இந்த நேரத்தில் அவன் வாழ்க்கையில் வேதனைப்பட்டவனாக, எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாதவனாக நிற்கிறபடியினால் நான் இந்த நேரத்தில் அவனை மேலும் வேதனைப்படுத்த விரும்பவில்லை. நான் அவனுக்கு ஆதரவாக இருக்கட்டும். ஒன்றுமில்லாதவனாக இருக்கக்கூடிய அவனுக்கு, எனக்கு அருமையானவர்களே, நான் ஆதரவாக இருக்கட்டும் என்பதற்காகவே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தம் தான் யாக்கோபுக்கு ஒரு பெரிய ஆறுதல். எனக்கு அருமையானவர்களே, தகப்பனிடத்திலே போய் அவனுக்கு ஆசீர்வாதம் அல்ல, தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் எனக்கு அருமையானவர்களை அவனை தூக்கி நிறுத்தியது. இல்லாவிட்டால், ஆண்டவர் மாத்திரம் இந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுக்காவிட்டால் யாக்கோபினுடைய சாப்டரே முடிந்து போயிருக்கும். எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் சில வேளைகளில் நாம் சில பாதையின் வழியாக போய் பாதைகளை நாமாகவே கோணலாக்கி கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அதை செவ்வையாக்குவதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் நம்மீது இறக்கப்பட்டு ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த பக்கம் யாக்கோபினுடைய காரியத்தை அவன் தேவனோடு நெருக்கமானான். ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். அதன் பின்பதாக அவனுடைய பிரயாணம் தொடர்கின்றது. அதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. இந்த நாளில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். குடும்பம் சிக்கலுக்குள்ளாக போனதுக்கு யார் காரணம்? ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இந்த ரெபேக்காள் குடும்பத்தை சிக்கலுக்குள்ளாக கொண்டு போனாள். யாக்கோபு சொல்லுகின்றான், நான் சமாதானத்தோടെ ஒரு நாள் என் வீட்டுக்கு திரும்புவேன், ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லுகின்றானே. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் சமாதானத்தோடு கூட ஒரு நாள் வீட்டுக்கு திரும்புகின்றான். அன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, வயதானவனாக ஈசாக்கு இருக்கின்றான், ரெபேக்காள் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்தில் சிக்கலுக்குள்ளாக, ஒரு குடும்பத்தை சிக்கலுக்குள்ளாக கொண்டு போனவளுடைய நிலைமையை பாருங்கள். அதன் பின்பதாக தன் இளைய மகனை நினைத்து நினைத்து அவள் மிகுந்த வியாகுலப்பட்டிருக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்யும் முன்பதாக நான் சொல்லுகின்றேன், எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் முன்பதாக அந்த காரியம் தேவனுக்கு சித்தமானதா இல்லையா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சிக்கலுக்குள்ளாக போய்விடுவோம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இவள் ஒரு காரியத்தை சிக்கலாக்கி கொண்டாள். அதை குறித்து நான் ஒன்றும் பேச விரும்பவில்லை. எல்லாருமே சில வேளைகளில் குடும்பத்துக்குள்ளாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து சிக்கலுக்குள்ளாக கொண்டு போய் விடுகின்றோம். அதற்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து, எனக்கு அருமையானவர்களே, சில நேரத்தில் மாமிச பிரகாரமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து நம்முடைய குடும்பத்தையே சிக்கலுக்குள்ளாக கொண்டு போய் எல்லாம் கோணலாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். சிக்கலாகிவிட்டது, என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, சிக்கலாகி இருக்கக்கூடிய காரியத்தை, கோணலாகி இருக்கக்கூடிய காரியத்தை நம்மால் நேராக்க முடியாது.
நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து வேதத்தில் இன்னொரு சம்பவத்தின் மூலம் உங்களுக்கு நான் அதை விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் தாவீது ஒரு பாதையின் வழியாக கடந்து போகின்றான். அவன் செய்த காரியத்தை இந்த சம்பவத்தோடு கூட நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் என்ன செய்கின்றான் என்பதை பாருங்கள். தாவீது தன்னுடைய சேனாபதியாகிய யோவாபுக்கு ஒரு கட்டளை இடுகின்றான். அவன் இடக்கூடிய கட்டளையை பாருங்கள். ஒன்றுமில்ல, இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடுங்கள், அவர்களை எண்ணி அந்த எண்ணிக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றான். ஒரே ஒரு காரியம்தான், கவுண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் அவன் சொன்னது. இஸ்ரவேல் ஜனங்களை கவுண்ட் பண்ணுங்கள் என்று சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, தாவீது எல்லா காரியத்தையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவன், தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடியவன். இந்த காரியத்தில் அவன் ஒரு காரியத்தை மட்டும்தான் செய்கின்றான். இதை பார்க்கும் பொழுது எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களை என்னதானே சொல்லுகின்றான். இதில் என்ன தவறு இருக்கின்றது என்று நம்ம நினைக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் என்ன சம்பவம் நிகழ்கின்றது என்பதை பாருங்கள். ஒரு காரியத்தை தன்னுடைய சேனாபதியாகிய யோவாபை பார்த்து சொல்லுகின்றான். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. எதனால இஸ்ரவேல் மேல் கோபம் மூண்டது? இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். கருமையானவர்களே, எல்லாரையும் இலக்கம் பாருங்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த எனக்கு அந்த எண்ணிக்கையை மாத்திரம் சொல்லுங்கள் என்று சொல்லி அவன் சொல்லக்கூடியதை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தாவீது அந்த காரியத்தை செய்யும்படிக்கு ஏவப்பட்டான் என்று போடப்பட்டிருக்கின்றது. அவனை யார் ஏவினது தெரியுமா? வாசித்து பாருங்கள். 1 நாளாகமம் 21வது அதிகாரம். 1 நாளாகமம் 21வது அதிகாரம். இந்த ரெண்டிலையும் ஒரே சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. தாவீதை ஏவினது வேற யாரும் கிடையாது. வேதம் சொல்லுகின்றது சாத்தான் அவனை ஏவி விட்டான் என்று. எனக்கு அருமையானவர்களே, தாவீது தேவனாகிய கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவனாகிய தாவீதை ஏவி விட்டது யாராம்? வேதம் சொல்லுகின்றது சாத்தான் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை அவன் செய்யும்படிக்கு, பிசாசானவன் இந்த காரியத்தை செய்யும்படிக்கு தாவீதை ஏவும் பொழுது, இந்த சம்பவத்தில் எனக்கு அருமையானவர்களே, இந்த தாவீது அந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவனுடைய சேனாபதி ஒரு காரியத்தை சொல்லுகிறான் பாருங்கள். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாபை பார்த்து, தன்னுடைய சேனாபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றார். கருமையானவர்களை, ஜனங்களை எல்லாம் இலக்கம் பாருங்கள், எண்ணி அந்த எண்ணிக்கை எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னும் பொழுது அந்த சேனாபதி என்ன சொல்லுகிறான் என்று பாருங்கள், வாசிக்கலாம். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறான் என்றால் அந்த காரியத்தை யாரும் எதிர்ப்பு சொல்லக்கூடாது. அந்த காரியத்தை நான் எல்லாரையும் எண்ணி எனக்கு அந்த எண்ணிக்கையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றேன் என்றால் அதை செய்ய வேண்டும். ஆனால் இந்த சேனாபதி அதற்கு மறுப்பு சொல்லும்படிக்கு, நீர் என்ன சொல்லுகிறீர்,
எண்ணி இந்த காரியத்தை செய்யும் முன்பதாக தேவனாகிய கர்த்தர், நான் ஒரு பக்கம் எண்ணிக்கொண்டே போவேன், தேவனாகிய கர்த்தரோ ஜனங்களை பல மடங்கு பெருக்கி விடுவாரே, நம்முடைய எண்ணிக்கை தப்பாகி போய்விடுமே, அந்த காரியத்தை நம்ம ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியது. எனக்கு அருமையானவர்களே, யோவாப் மூலமாக தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட பேசுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு பக்கம் தாவீது தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவனுக்கு ஒரு பக்கம் பிசாசினுடைய சத்தம் லக்கம் பார் என்று சொல்லி, இன்னொரு பக்கத்தில் லக்கம் பார்ப்பது தேவனுக்கு பிரியம் அல்ல என்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இன்னொரு சத்தம் வருகின்றது, தேவனுடைய சத்தம். எனக்கு அருமையானவர்களே, ரெண்டு சத்தத்தையும் கேட்கின்றான் தாவீது. ஒன்று, தாவீது அந்த காரியத்தை செய்யும்படிக்கு சாத்தான் அவனை ஏவி விட்டான் என்று வேதவசனம் சொல்லுகின்றது என்றால், அந்த காரியத்தை செய்யும்படிக்கு சாத்தான் ஒரு பக்கம் தாவீதை அவன் அழுத்தம் கொடுக்கின்றான். அதே நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்ய வேண்டாம் என்று சொல்லி யோவாப் மூலமாக தேவனாகிய கர்த்தர் அழுத்தம் கொடுக்கின்றார். நீங்கள் எதுக்கு செவி சாய்க்கிறீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, ரெண்டு பக்கத்திலிருந்து ஒரு காரியம் வரக்கூடிய நேரத்தில் இப்பொழுது தாவீது ஒரு காரியத்தை செய்ய போகிறான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை செய்ய போகிறான். வேற ஒன்றுமில்ல, ஒரு சாதாரணமான காரியம். ஜனங்களை எண்ண மாத்திரம் செய்கின்றான், கவுண்ட் பண்ண போகின்றான். அந்த காரியத்தை செய்யும்படிக்கு அவன் இருந்த பொழுது இந்த காரியத்தை செய்வதற்கு தாவீதை ஏவினது சாத்தான். எனக்கு அருமையானவர்களே, இது ஆச்சரியமாக இருக்கின்றது. தேவனாகிய கர்த்தர் யோவாப் மூலமாக அந்த காரியத்தை சொல்லியும் என்ன காரியம் நடக்கின்றது என்பதை பாருங்கள். வாசிக்கலாம் தொடர்ந்து. ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு, யோவாப் மட்டுமல்ல, இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. ராஜாவின் வார்த்தை பலத்தது என்றால் எனக்கு அருமையானவர்களே, என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சத்தத்துக்கு சித்தத்துக்கு மாறாக செய்யும்படிக்கு தாவீது காரியத்தை செய்கின்றான். பலத்தது என்று சொன்னால் பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கிறது. இவர்கள் வேண்டாம் என்று சொல்ல, தாவீது இல்லை, இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கக்கூடிய அந்த காரியம். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த யோவாப்பும் அந்த இராணுவ தலைவராக இருக்கக்கூடியவர்களும் அவர்களுக்கு அது இஷ்டமில்லை. ஆனாலும் கூட இந்த இடத்துல தாவீது சொன்னபடியினால் அவர்கள் ஜனங்களை இலக்கம் பார்க்கும்படிக்கு புறப்பட்டு போகின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், ரெபேக்காள் அந்த இளைய குமாரனை எப்படி தன் புருஷனை ஏமாற்றும்படிக்கு காரியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் வேறு வழியில்லாமல் யாக்கோபு அந்த காரியத்தை செய்தானோ, அதே போல இந்த இடத்தில் யோவாப்பும் ராஜாவினுடைய கட்டளைக்கு வேறு வழியில்லாமல் செய்யும்படிக்கு புறப்பட்டு போகின்றார்கள். அந்த காரியத்தை எல்லாவற்றையும் எண்ணி தொகையிட்டு ராஜாவினிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவர்களுக்கு அந்த காரியம் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களை எவ்வளவு நாள் ஆனது தெரியுமா? வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 24:8 வாசிக்கலாம். இப்படி தேசமெங்கும் சுற்றித் திரிந்து, தேசமெங்கும் அவர்கள் சுற்றித் திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு, கருமையானவர்களே, 9 மாதமும் 20 நாளும் என்று கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு. எனக்கு கருமையானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை பாருங்கள். 9 மாதம் 20 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம், கிட்டத்தட்ட ஒரு வருடம் நெருங்குகின்றது. ஒரு வருடம் முழுவதுமாக கிட்டத்தட்ட 10 மாதங்கள் அவர்கள் இந்த காரியத்திற்காக செலவு செய்து. வாசிக்கலாம். யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். கொண்டு வந்து லக்கம் பார்த்து ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களை, இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இன்னொரு முறை அவனை எச்சரிக்கக்கூடிய ஒரு காரியம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெற்றிருப்பாய் என்றால், தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உன் இருதயம் வாதிக்கும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை திட்டமும் தெளிவுமாக நான் பேசுகின்றேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கக்கூடிய நீ தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை நீ செய்வாய் என்றால், வேதம் சொல்லுகின்றது, தேவனாகிய கர்த்தர் பலர் மூலமாக பேசி அந்த காரியத்தை செய்யாமல் போகும் பொழுது என்ன நடக்கும் என்பதை வேதம் சொல்லுகின்றது. பாருங்கள், 10வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய்
ஜனங்களை எண்ணின பின்பு ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. எனக்கு அருமையானவர்களே, ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது என்றால், தாவீதினுடைய இருதயம் அவனை வாதிக்க தொடங்கியது என்றால், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நீ செய்து விட்டாய் என்று இருதயத்தில் வாதிக்கப்பட்டவனாக, நான் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தம் ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாக நான் மாட்டிக்கொண்டேன். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். தாவீது செய்த ஒரே ஒரு காரியம், ஜனங்களை எண்ண செய்தான். அந்த எண்ண தொடங்கி அந்த எண்ணிக்கை அவன் கைக்கு வந்த நேரத்தில் அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகின்றது. சிக்கலுக்குள்ளாக போய்விட்டதை தாவீது உணர்ந்தான். தான் செய்த காரியத்தின் நிமித்தம் தன் ஜனங்களுக்கு தான் சிக்கலை கொண்டு வந்து விட்டேன் என்பதை அவன் அறிந்தவனாக, எனக்கு அருமையானவர்களே, ரெபேக்காளும் இந்த காரியத்தை செய்திருப்பாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது என்ன செய்கின்றான் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, நான் செய்த காரியத்தின் நிமித்தம் இப்பொழுது சிக்கலுக்குள்ளாக மாட்டிக்கொண்டேன், தயவு செய்து என்னை மன்னியும், நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி பாவத்தை அறிக்கையிடக்கூடிய அந்த காரியம்தான் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்கின்றார். வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை வாதிக்க தொடங்கின உடனே என்ன நடந்தது? 2 சாமுவேல் 24:10 வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியினமாய் செய்தேன் என்றார். கருமையானவர்களே, இப்பொழுது நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். தாவீது, நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, நான் செய்த காரியம் கவுண்ட் பண்ணது தப்பு, நான் பாவம் செய்தேன் என்று பாவத்தை அறிக்கையிடுகின்றான். அவன் ஒரு வார்த்தை சொல்லுகின்றான் பாருங்கள். 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, காத் என்கின்ற ஞான திருஷ்டிக்காரனை நோக்கி அவன் சொல்லுகின்றான், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. ஒரே ஒரு ரெமிடி தான். எனக்கு அருமையானவர்களே, குடும்பம் சிக்கலுக்குள்ளாக போய்விட்டது என்றால் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, தாவீது சொல்லுகின்றான், சிக்கலுக்குள்ளாக நான் மாட்டிக்கொண்டேன். அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன் என்றால் நானே கோணலாக்கி கொண்டேன், நானே சிக்கலாக்கி கொண்டேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தங்கள் பாதைகளை தாங்களே அவர்கள் கோணலாக்கி கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. சில வேளைகளில் நாம் செய்கின்ற காரியத்தில் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று யார் மூலமாவது தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார். இந்த காரியத்தை செய்ய முன்பதாக இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார். நீ என்ன சொல்றது? நான் அந்த காரியத்தை செய்வேன் என்று புறப்பட்டு போவோம் என்றால் சிக்கலுக்கு மேல சிக்கலுக்குள்ளாக போய்விடுவோம். எனக்கு அருமையானவர்களே, தாவீது மாத்திரம் யோவாபினுடைய வார்த்தையை அன்றைக்கு கேட்டு சரி, யாரையும் நம்ம எண்ணி தொகையிட வேண்டாம் என்று சொல்லி இருப்பான் என்றால் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மீது இறங்கி வந்திருக்காது, தாவீதின் மீதும் தேவனுடைய கோபம் இறங்கி இருக்காது. எனக்கு அருமையானவர்களே, சிக்கலுக்கு காரணம் யார்? வேதத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனுஷன் தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொள்ளுகிறார்கள். குடும்பத்தில் எந்த காரியமானாலும் சரி, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் முன்பதாக தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமானதா இல்லையா என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். தாவீது இந்த விஷயத்தில் அவனுக்கு இந்த காரியத்தை செய்கின்றோம், ஏன் செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம் என்று தெரியாவிட்டாலும் அந்த நேரத்தில் ஜனங்களை எண்ணி தொகையிடுங்கள் என்று சொல்லும் பொழுது தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சேனாபதி ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது அதை கேட்டிருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். ராஜாவினுடைய வார்த்தை பலத்தது அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேனோ அதை செய். எனக்கு அருமையானவர்களே, அதிகாரத்தோடு நான் ராஜாவாகிய நான் சொல்லுகின்றேன், இதை செய் என்று சொல்லி அவன் அதிகாரத்தோடு கூட பேசி இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அதன் நிமித்தம் என்ன நடக்கின்றது என்பதை நம்ம பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய கோபம் இறங்கி வந்த உடனே ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்கின்றார் என்பதை பாருங்கள்.
பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, என்ன நடக்கின்றது தெரியுமா? வாசித்து பாருங்கள். தேவனுடைய கோபம் இறங்கி வந்த உடனே ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் என்ன செய்கின்றார் என்பதை பாருங்கள். வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். 3 காரியங்களை உனக்கு முன்பதாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 3 காரியத்தை வைத்துவிட்டு ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். 3ஐயுமே தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் வேதனையான காரியம். எனக்கு அருமையானவர்களே, 3 அவனுக்கு முன்பதாக வைத்தார். அந்த 3ல் ஒன்றை கூட அவனால் தெரிந்து கொள்ள முடியாத காரணம் 3மே அவனுக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. வாசிக்கலாம். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷத்து பஞ்சமோ? முதலாவது அவன் முன்பதாக வைக்கப்பட்டது 3 வருஷத்துக்கு பஞ்சம் இருக்கட்டுமா உன் தேசத்துல? 3 வருஷம் பஞ்சம். அடுத்தது 3 மாதம் சங்காரம். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது 3 வருஷம் பஞ்சம், 3 மாதம் சங்காரம், அடுத்தபடியாக 3 நாள் கொள்ளை நோய். 3 காரியம் வைக்கப்பட்டது. 3 வருஷம், 3 மாதம், 3 நாள், எல்லாமே இழப்பு தான். இதை கேட்ட உடனே தாவீது தேவனுடைய பாதத்தில் விழுகின்றான். வாசியுங்கள் தொடர்ந்து அடுத்த வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. கருமையானவர்கள், ஆண்டவரே, நீர் 3 எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறீர். ஒன்றையும் நான் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிக்கலுக்குள்ளாக மாட்டியிருக்கிறேன். ஆண்டவரே, 3 வருஷத்து பஞ்சம் அல்ல, 3 மாதம் ஆண்டவரே சங்காரம் அல்ல, 3 நாள் கொள்ளை நோயும் தாங்க முடியாத ஆண்டவரே, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு நான் சிக்கலுக்குள்ளாக கொண்டு போனதே நான் தான். ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர் பாதத்தில் சரணடைந்தவன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி தேவனாகிய கர்த்தர் செய்கின்றார் தெரியுமா? நீ செய்த காரியத்தின் நிமித்தம் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த வேளையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் கர்த்தருடைய பாதத்தில் விழுவேனாக என்று சொன்னால், ஆண்டவரே, எது உங்களுக்கு நல்லதுன்னு தெரியும், நானோ எதை எடுத்தாலும் சிக்கலுக்குள்ளாக கொண்டு போய் விடுகின்றேன். தயவு செய்து எனக்கு உதவி செய்யும், எனக்காக நீரே தெரிவு செய்யும். எனக்கு அருமையானவர்களே, அவன் சொல்லுகின்றான், நீரே ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் செய்யும்படிக்கும் உடைய பாதத்தில் நான் விழட்டும் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ரெபேக்காளும் அந்த நேரத்தில் குடும்பம் சிக்கலுக்குள்ளாக போன உடனே கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் தான் பாவம் செய்தேன் என்று அவள் மன்றாடி இருப்பாள் என்றால், திரும்பி தன்னுடைய இளைய குமாரன் சமாதானத்தோடு கூட வரும் பொழுது அந்த காரியத்தை அவள் கண்கூடாக கண்டிருக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, சிக்கலிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரே நபர் உண்டு என்றால், கோணலானதை செவ்வையாக்கக்கூடிய ஒரு நபர் உண்டு என்றால், அது ஆண்டவராகிய இயேசுவானவர் மட்டும்தான். ஏசாயா 45:2 என்ன சொல்லுகின்றது என்பதை பாருங்கள். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை, நீ கோணலாக்கினதை நான் செவ்வையாக்குவேன். கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும் என்கின்ற 2 வார்த்தையில் எவ்வளவு காரியம் அடங்கி இருக்கிறது என்று பாருங்கள். கோணலாக்கினது மனுஷன், அது செவ்வையாக வேண்டும் என்றால் அந்த கோணலாக்கின நபர் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, இதற்கு காரணம் நான் தான் என்று சொல்லி, நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் விழும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் அந்த கோணல் எப்படிப்பட்ட கோணலாக இருந்தால், எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தால், அந்த காரியத்தை, சிக்கலை முழுவதுமாக அறுத்து தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு, ஆண்டவர் செவ்வையாக்கி உங்களை நடக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்வார். உன் பாதை சிக்கலாகி இருக்கின்றதா, கோணலாகி இருக்கின்றதா, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்கள் நடக்க முடியாதபடிக்கு உங்களுடைய பாதைகள் கோணலாகி விட்டதா, ஆண்டவர் சொல்லுகின்றார், என் பாதத்தில் சரணடையுங்கள், என்னுடைய பாதத்தில் வந்து விழுங்கள். என்னால் மட்டும்தான், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் மட்டும்தான்
நீ கோணலாக்கினதை செவ்வையாக்க முடியும். வேறு யாராலும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. எனக்கு அருமையானவர்களே, தாவீது கர்த்தருடைய பாதத்தில் விழுகின்றான். ஆண்டவராகிய கர்த்தர் எதை தெரிவு செய்கிறார் தெரியுமா? அந்த 3 நாள் கொள்ளை நோய தேவனாகிய கர்த்தர் 3 வருஷத்தை தெரிவு செய்யவில்லை, 3 மாதம் சங்காரத்தை தெரிவு செய்யவில்லை, 3 நாட்கள். எனக்கு அருமையானவர்களே, கொள்ளை நோய தேவனாகிய கர்த்தர் தெரிவு செய்து அதை தொடங்கக்கூடிய நேரத்தில் தாவீது கதறுகின்றான், ஆண்டவரே, நான் செய்த காரியத்தின் நிமித்தம் என் ஜனங்கள், தயவு செய்து என் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்களை விட்டுவிடும், தயவு செய்து என்னையும் என் குடும்பத்தையும் அழைத்து போடும் ஆண்டவரே, நான் தான் தவறு செய்தேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் தன்னை தாழ்த்தக்கூடிய தாவீதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, என்ன சொல்லுகின்றான் என்பதை பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்திலே கொள்ளை நோய தேவனாகிய கர்த்தர் அனுப்பினார் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது வேதத்தில் உள்ள அந்த காரியத்தை முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1 நாளாகமம் 21:14 வாசியுங்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடக்கம்தான் 3 நாள் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது தொடங்கினார். எடுத்தவுடனேயே வேதம் சொல்லுகின்றது 70,000 பேர் இஸ்ரவேலிலே மடிந்து போனார்கள் என்ற உடனே என்ன செய்கின்றான் என்று பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, 16வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் ரெட்டு போர்த்து கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். முகங்குப்புற எல்லாரும் கர்த்தருக்கு முன்பதாக விழுகின்றார்கள். வாசிக்கலாம். தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான். தாவீது சொல்லுகின்றான், ஆண்டவரே, நான் தான் பாவம் செய்தேன், தயவு செய்து ஆண்டவரே, சிக்கலுக்குள்ளாக கொண்டு போனது நான் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, யோவாப் மற்றும் அந்த இராணுவ தலைவர், ஆண்டவரே, அவர்கள் என்னை காரியத்தை செய்தது எனக்காகத்தான் அந்த காரியத்தை செய்தார்கள். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் பாவம் செய்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் விழுந்த உடனே, எனக்கு அருமையானவர்களே, 3 நாள் கொள்ளை நோயை தொடங்கதான் செய்திருந்தார். ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி செய்ய தொடங்கின உடனே தாவீது கர்த்தருடைய பாதத்தில் விழுந்த உடனே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது தாவீதுக்கு, எனக்கு அருமையானவர்களே, நீ கோணலாக்கின அந்த காரியத்தின் நிமித்தம் வந்த என்னுடைய கோபத்தை நான் நிறுத்தும்படிக்கு நான் ஒரு காரியத்தை செய்யட்டும் என்று தேவனாகிய கர்த்தரே ஒரு வழியை காட்டுகின்றார். ஒன்று சொல்லுகின்றேன், குடும்பம் சிக்கலுக்குள்ளாக போய்விட்டதா? உன் குடும்பத்தை மீட்டு எடுப்பதற்கு தேவன் ஒரு வழியை காட்டுவார். ஆண்டவராகிய கர்த்தர் மட்டுமே ஒரு வழியை காட்ட முடியும். அவருடைய பாதத்தில் சரணடைந்து விடுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஏன் என் குடும்பம் சிக்கலுக்குள்ளாக போய்விட்டது? ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏன் சிக்கலுக்குள்ளாக போய்விட்டார்கள்? இதற்கு நான் தான் காரணம் என்று பாதத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து சரணடையுங்கள். தேவன் ஒரு வழியை காட்டுவார். நீ இந்த காரியத்தை செய் என்று சொல்லுவார். அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு முன்னாலே போய் கோணலான எல்லா காரியத்தையும் செவ்வையாக்கக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் ஒரு வழி சொல்லுகின்றார் பாருங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக உம்முடைய கரம் இருக்கட்டும், என் ஜனத்தை விட்டுவிடும் என்று சொல்லி கெஞ்சக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? 1 நாளாகமம் 21:18 வாசியுங்கள். அப்பொழுது எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று, தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். காத் என்கின்ற தீர்க்கதரிசி, ஞான திருஷ்டிக்கு தேவனாகிய கர்த்தர் தூதன் மூலமாக கட்டளையிட்டார். இந்த இடத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும், தாவீது அங்கே போக வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அந்த காரியத்தை செய்யும்படி
கொள்ளாதபடிக்கு சொன்ன பொழுது, வாசித்து பாருங்கள் 26வது வசனம், தாவீது என்ன செய்கின்றான்? அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி உடனடியாக புறப்பட்டு போய் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினாலே அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல், தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். கருமையானவர்களே, தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தினால அவன் கொல்லாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மேலும் அழித்து போடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உரையிலே போடு என்று கட்டளையிட்டார். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தரே ஒரு வழியை காட்டின பொழுதுதான் தாவீது நிம்மதி அடைந்தான். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் ஒரு சாதாரணமான காரியம் என்று நினைத்து ஒரு காரியத்தை செய்தேன், ஜனங்களை எண்ணும்படிக்கு சொன்னேன், ஆனால் அந்த காரியம் உமக்கு சித்தமில்லை என்கின்ற காரியத்தை அறியாமல் செய்துவிட்டேன் என்று கர்த்தருடைய பாதத்தில் சரணடைந்த பொழுது, எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்தில் தாவீதுக்கு செவி கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. ஆண்டவராகிய கர்த்தர் இரக்கம் செய்தார். அதன் பின்பதாக தேவனாகிய கர்த்தர் சங்காரம் பண்ணவில்லை. எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தில் தாவீது செய்தது போல அன்றைக்கு ரெபேக்காள் அதே போல நான் பாவம் செய்தேன், நான் தான் இதற்கு காரணம் என்று ரெபேக்காள் தேவனுடைய பாதத்தில் விழுந்திருப்பாள் என்றால், எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபினுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அவன் பல பாதையின் வழியாக கடந்து போன அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் அவனை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணக்கூடிய நேரத்தில் ஈசாக்கும் ரெபேக்காளும் தன் மகன் நன்றாக இருப்பதை பார்த்திருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களை, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்து, குடும்பத்திலானாலும் சரி, ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தில் ஆனாலும் சரி, ஒருவேளை நீங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அது சிக்கலுக்குள்ளாக போவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து சரணடையுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இரக்கமுள்ளவர், மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்வார். ஆண்டவரிடத்தில் தாவீதைப் போல சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் தான் பாவம் செய்தேன், தயவு செய்து எனக்கு இறங்கும், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் விழுவோமாக என்று சொல்லி நீங்கள் அவருடைய கரத்தில் விழுந்து, எனக்கு அருமையானவர்களே, சிலர் தாங்கள் செய்தது சரி என்று நினைத்தார்கள் என்றால் அவர்கள் கர்த்தரிடத்தில் போகவும் மாட்டார்கள். நான் நினைக்கிறேன் ரெபேக்காள் அப்படி நினைத்திருப்பாள், நான் என்ன பெரிய தவறு செய்து விட்டேன், நான் என்ன காரியத்தை செய்து விட்டேன், என் மகனுடைய ஆசீர்வாதத்திற்காகத்தானே இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லி ஒருவேளை அவள் தான் செய்த காரியத்திற்காக, எனக்கு அருமையானவர்களே, அவள் தான் செய்தது சரி என்று மனசில் நினைத்திருக்கலாம். தாவீது தான் செய்தது தவறு என்று அறிந்தவுடனே தேவனுடைய பாதத்தில் விழுந்தான். இவன் ஒரு சாதாரணமான காரியம், ஜனங்களை எண்ணி தொகையிடக்கூடிய காரியம், அதை பொறுத்த மட்டில் எனக்கு அருமையானவர்களே, எண்ணக்கூடிய காரியமே தேவனுக்கு சித்தமில்லை என்பதை அவன் அறிந்தும் அந்த காரியத்தை செயல்படுத்தினது நிமித்தம் பிரச்சனைக்குள்ளாக கடந்து போனான். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகின்றார். அவருடைய பாதத்தில் சரணடையுங்கள். ஆண்டவரே, நான் தான் பாவம் செய்தேன், என்னுடைய காரியத்தின் நிமித்தம், நான் செய்த காரியத்தின் நிமித்தம் குடும்பம் முழுவதும் சிக்கலுக்குள்ளாக போய்விட்டது. தயவு செய்து ஆண்டவரே, கோணலானவைகளை செவ்வையாக்க உங்களால் மட்டும்தான் முடியும், தயவு செய்து எனக்கு இரங்கும் என்று சொல்லுங்கள். தாவீதுக்கு இரக்கம் செய்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் இரக்கம் செய்வார். ஆண்டவராகிய கர்த்தர் இரக்கம் செய்வார். யாக்கோபு அன்றைக்கு ஒருவரும் இல்லாமல் இருந்த பொழுது எப்படி தாவீது இந்த இடத்தில் ஆண்டவராகிய கர்த்தருக்கு பலி செலுத்தினான், அதே போல யாக்கோபும் தேவனாகிய கர்த்தருக்கு, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்து தேவனாகிய கர்த்தரோடு கூட நெருக்கமானபடியினால் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை கைவிடவில்லை. சொன்னதை செய்யும் அளவும் அவனை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் கைவிடவில்லை. ஆண்டவராகிய கர்த்தருடைய பாதத்தில் விழுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள காரியத்தை, சிக்கலை மாற்றி உங்கள் குடும்பத்தில் தேவனாகிய கர்த்தர் இழந்து போன நிம்மதியை கட்டளையிட விரும்புகின்றார். இழந்து போன
சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட விரும்புகின்றார். எந்த காரியத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பம் வேதனைக்குள்ளாக கடந்து போனதோ அந்த வேதனையை மாற்றி, துக்கத்தை மாற்றி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கட்டளையிட விரும்புகின்றார். நீங்கள் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அவர் பாதத்தில் விழுங்கள். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து பார்ப்பீர்கள். அவர் ஒருவர் தான் சிக்கலை, கோணலானதை செவ்வையாக்கக்கூடியவர். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அன்றைக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் உனக்கு முன்னே போய் நீ கோணலாக்கினதை நான் உனக்கு சுவையாக்கி தருவேன். உன் குடும்பம் இழந்து போன சந்தோஷத்தை நான் மறுபடியும் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கின்றீர்களா? இந்த நாளில் ஆண்டவரே, என்னை நான் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி எனக்கு நீங்கள் மனமிறங்கும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூர போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். தாவீதைப் போல ஒருவேளை அந்த நாளிலும் மற்றவர்கள் சொல்லியும் கேட்காதபடிக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்து இதை வேண்டாம் என்று சொல்லியும் நீங்கள் செய்து அதன் நிமித்தம் சிக்கலுக்குள்ளாக மாட்டி எல்லாவற்றையும் கோணலாக்கி போட்டீர்களா? தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் விழும் பொழுது நீங்கள் கோணலாக்கினதை தேவனாகிய கர்த்தர் சுவையாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை நீங்கள் மற்றவர்கள் உங்களை கட்டாயப்படுத்தினது நிமித்தம் யாக்கோபை போல ஒருவேளை கட்டாயப்படுத்தினது நிமித்தம் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து சிக்கலுக்குள்ளாக மாட்டிக்கொண்டீர்களா? உங்களுக்கு முன்பதாக எல்லாம் கோணலாகி போனதா? இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் சரணடைவீர்கள் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன் என்று சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தர், நீங்கள் அதை பார்ப்பீர்கள். இந்த காரியத்தில் முழுவதும் சிக்கலாக இருக்கின்றதே, எப்பொழுது இது சரியாகும் என்று நீங்கள் ஏங்கி நிற்கின்றீர்கள் அல்லவா? ஆண்டவருடைய பாதத்தில் விழுங்கள். நான் தவறு செய்தேன் என்று சொல்லி பாவ அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விடுவீர்கள் என்றால் உங்களை தூக்கி நிறுத்துவார். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கோணலானதை செவ்வையாக்கி அதில் நீங்கள் சந்தோஷமாக நடக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்வார்.
ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீங்கள் கொடுத்த வேத வாக்கியங்களுக்கு உமக்கு நன்றி சொல்லுகின்றேன். எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் சிக்கலுக்குள்ளாக ஆண்டவரே போய் தங்கள் பாதைகள் கோணலாக்கினது நிமித்தம் கதறிக்கொண்டிருக்கின்றார்களோ, இப்பொழுது உம்முடைய பாதத்தில் விழுந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தமான வார்த்தைக்கு உமக்கு நன்றி. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தையை அப்படியே செய்வீராக. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரே, சிக்கல் மாறி, கோணலான காரியங்கள் மாறி, செவ்வையான பாதையில் உம்முடைய பிள்ளைகளை நடக்கச் செய்யும். தேவனுடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குடும்பம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான மகிமையான காரியத்தை நீர் செய்தருள். இந்த மாதம் முழுவதும் உடைய செட்டை மறைவில் உடைய பிள்ளைகளை மறைத்து நீர் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.